அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது என்று சொல்லி பர்சனலைஸ்டா அவர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அப்படி பண்ணாதீங்க. 6ஆம் வசனத்துல சொல்றாரு, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன் ஆஃப் பிரேயர்? மற்றவர்கள் காண வேண்டும் என்று நீ ஜெபிக்கிறியா, இல்ல அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா கேட்கும்படியாய் நீ ஜெபிக்கிறியா? ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற, உபதேசித்து சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டு. கிரியேட் a personal space for your prayer. இன்றைக்கு வாரத்துல ஒரு நாள் ஆலயத்திற்கு வந்து நம்ம அழகா ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அது நம்ம ஆலயத்துல ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோம். அது கூட்டு ஜெபம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா கர்த்தர் கூட்டு ஜெபத்தையும் சொல்லுகிறார். ஏன்னா 9ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி, நீங்கள் என்று சொல்லி பன்மையில சொல்லி ஒரு சபைக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார். அதே நேரத்துல இண்டிவிஜுவல் பர்சனுக்காகவும் சொல்லி கொடுக்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டு. கதவை உள்ள நீங்க ஒரு ரூம்குள்ள போய் கதவை பூட்டிட்டீங்கன்னா யாரால மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும்? உள்ள இருக்கிறவங்களால மாத்திரம் தான் அந்த கதவை திறக்க முடியும். ஆமென். அப்பனா என்ன தெரியுமா அர்த்தம்? கட் yourself off from the world. மற்றவர்கள் சுற்றி இருக்கிற மனுஷர், எந்த மனுஷர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்டென்ஷன் தப்பா நீ ஜெபிக்காத. எந்த மனுஷரும் உன்னை பார்க்க தேவையில்லை. ஆண்டவர் அதான் சொல்றார், எந்த மனுஷரும் உன்னை பார்க்க தேவையில்லை. உன் ஜெபத்துல உன்னை காண வேண்டியது ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான். அது யார்? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. ஆமென். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தை திருப்பி வைங்க. 1ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம் என்ன சிச்சுவேஷன்ல அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்திரரில் ஒருவனை அனுப்பி ஒரு ராஜாவை, யெகூ அப்படிங்கிற ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்லி அனுப்புகிறார். எலிசா தீர்க்கதரிசி ஒரு மனுஷனை, யெகூவை அபிஷேகம் பண்ணும்படியாய் அனுப்புகிறார். அவர் போகும்பொழுது அவர் சொல்றார், 2ஆம் வசனத்துல இருந்து நடுப்பகுதியில இருந்து நம்ம வாசிக்கலாம்ப்பா. அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடி போனார். அவர் அனுப்பும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் சகோதரர்கள் நடுவே அவன் அமர்ந்திருக்கிறான். He is sitting among his brothers. இவர் நேரா போய் தலையில எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் பண்ணிருக்கலாமே, பண்ணலையே. ஏன் பண்ணல? ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசி ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, நீ போய் தன் சகோதரர் மத்தியில உட்கார்ந்திருக்கான் பாத்தீங்களா, அவனை எழும்ப பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய், take him separately away from people. Take him separately away from people. அப்படி அவனை செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் மேல தைல குப்பியை ஊற்றி எண்ணெயை ஊற்றி அவனை என்ன பண்றாரு? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. எல்லாரும் மத்தியில அபிஷேகம் பண்ணி இருந்தா இன்னும் கனமா இருந்திருக்கும்ல. சகோதரர்களுக்குள்ளே அவன் கனம் அடைந்திருப்பான் அல்லவா? ஆனால் அந்த அபிஷேகம் எங்க நடந்தது தெரியுமா? உள்ளான அறையில, தனிமையில. அவனுக்கென்று கர்த்தர் வைத்திருந்த அந்த திட்டம், அதாவது இஸ்ரவேலின் ராஜாவாய் யெகூ மாற வேண்டும் என்ற திட்டம் எங்கே வெளிப்பட்டது தெரியுமா? தனி அறையிலே வெளிப்பட்டது, சகோதரர்கள் மத்தியில இல்ல. இன்றைக்கு உங்களை கொண்டு ஆண்டவருடைய திட்டம், உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற பர்பஸ் வெளிப்படணும்னா நீங்க செல்ல வேண்டிய இடம் தனி அறை, ஜெபத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகளை பார்த்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆலயங்களுக்கு ஓடுறோம், கும்பலா போய் நிக்கிறோம். என்னை குறித்து பேச வேண்டும்,
பேசுகிற கர்த்தர் உன்னிடத்திலே தெளிவா நீ தனி அறையில இருக்கும் பொழுது நிச்சயமாக பேசுவார். அதுக்கு சாட்சிகள் நாங்கள். ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா இந்த ஊழியத்தை செய், ஸ்பெசிபிக்கா இதை செய்ன்னு சொல்லி எங்க மேல அபிஷேகத்தை அழைத்த ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா கொடுக்கிறார். அதை தான் இங்கேயும் செய்கிறார். எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. தனி அறையில எப்படி நீ இருக்கணும்னு சொல்றாரு. ஏன் தனி அறையில இருக்கணும்? தனி அறையில இருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் உனக்கானதாய், தனிமைப்படுத்தப்பட்டதாய், குவாலிட்டியா, ஸ்பெசிபிக்கா வெளிப்படும். அந்த அபிஷேகம் உன் தலையில ஊற்றப்படும் பொழுது அந்த அபிஷேகத்தின் நோக்கம், the purpose of the anointing will be revealed. என்ன நோக்கத்துக்காக உன் அபிஷேகம் பண்றாரு? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய். அந்த திட்டம் எங்க வெளிப்படும்? தனியான அறையிலே கதவை பூட்டு. இதை நீங்க இன்னும் ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும்னா we have to go back to the garden. ஆதியிலே ஏதேன் என்று ஒரு தோட்டம் இருந்தது. அந்த ஏதேன் தோட்டத்துல 3வது அதிகாரம் 8வது வசனத்துல பியூட்டிஃபுல்லா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாசிங்களே, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். God came to a specific place. தோட்டத்துல இல்ல, in a specific time. என்ன நேரத்துல வந்தாரு? காலையிலே குளிர்ச்சியான வேளை. ஆமா, 10 மணியா இருக்குமா? 10 மணில வெயில் உச்சியில மூஞ்சில அடிக்கும்ல. அப்ப நம்ம கண்ணெல்லாம் அப்படி கடவுளை பார்க்கும்போது அப்படி இப்படி இப்படி சுருக்கும், இப்படி இருக்கும். ஆனா அந்த நேரத்துல வரல. குளிர்ச்சியான வேளையில வந்த ஒரு specific place. God has a specific time and God spoke. அவர் பேசுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கேட்ட உடனே அந்த சந்நிதியை விட்டவன் விலகி போயிட்டான். அப்போ ஆண்டவர் அவருடைய சந்நிதிக்கு கரெக்டா வந்துருவார். அவருடைய சந்நிதிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கரெக்டா வந்துருவார். ஆமா, சரியான நேரத்துக்கு அவர் குளிர்ச்சியான வேலைக்கு அவர் என்ன பண்ணிடுவாரு? அவர் வந்துருவாரு. ஆனா அங்க இவன் இல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இப்போ அவனுடைய ஜெபம் எப்படியா இருந்திருக்கும்? என்னுடைய கேள்வி, இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? அன்னைக்கு ஆதாமுடைய ஜெபம், முதல் உறவு எப்படி இருந்திருக்கும்? ஆதாம் இருந்தப்போ அப்போ இந்த ஜெபத்தை பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் பகல்ல குளிர்ச்சியான வேளையில அங்க வந்த பொழுது அங்கே பாவம் இருந்துச்சா? இல்ல. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னா, எங்களுக்கு இது வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு அது வேணும் ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ கண்ணீர் இருக்கு தெரியுமா, இதெல்லாம் நீங்க மாத்த மாட்டீங்களா அப்படிங்கறத கண்டென்ட் ஆஃப் பிரேயர். அதுதான். ஆதாம் ஜெபிச்சிருந்தா என்ன ஜெபிச்சிருப்பான்? அப்ப அவனுக்கு பிரச்சனை இல்ல. காரணம் அவனுக்கு குழந்தையே இல்ல. மனைவி, நல்ல வேளை மனைவி இல்லன்னு சொல்லாம போனீங்களே. அப்போ பாவம் இன்னும் உள்ள வரல. பாவம் இன்னும் உள்ள வரல. அவன் சந்நிதியில வரான், கர்த்தரும் வரார், கர்த்தர் அவனோடு கூட பேசுறார். அப்போ அவன் தேவையை சொல்ல ஆண்டவரோடு கூட உறவாடல. கரெக்டா? He was not complaining there. என் பொண்டாட்டியை பத்தி நிறைய பேருடைய ஜெபத்தை நீங்க பார்க்கணும். வீட்டுல சண்டை போடுறது, ஜெபத்துல சண்டை போடுவாங்க நிறைய. ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல நல்ல ஞானத்தை, அறிவை, புத்திய கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு கொடுங்க ஆண்டவரே. அறிவில்லாம நடக்கிறா. எதுல? கம்ப்ளைண்ட். அப்ப ஆதாமுடைய ஜெபம் எப்படி இருந்திருக்கும்? கம்ப்ளைண்ட் இருந்திருக்குமா? இல்ல. நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஏதோ பிரச்சனை இருந்துச்சா ஆதாமுக்கு? இல்ல. கடன் பிரச்சனை இருந்துச்சா? இல்ல. என்னதான் பேசியிருப்பான் ஆண்டவரோடு கூட? என்ன பேசியிருப்பான் ஜெசிமா? ஒன்னும் இல்ல. எப்படி சாமி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருப்பான். நீ நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியான்னு கேட்டிருப்பாரு. It would have been a conversation, not a complaint session இருந்திருக்காது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபம் என்ன இருக்குன்னா ஃபுல்லா மளிகை கடை லிஸ்ட் தான். தூப்பருப்பு, காப்பருப்பு, ஊப்பருப்பு, அரிசி, எண்ணெயிலும் கோல்டு வின்னர் எண்ணெய் 1/4 கிலோன்ற மாதிரி நம்மளும் அண்ணனுக்காக, அப்பாக்காக, சித்தப்பாக்காக, மாமாக்காக, பெரியப்பாக்காக, எனக்காக, கல்யாணத்துக்காக, குழந்தைக்காக, பசி எடுக்காததுக்காக, மாத்திரை போடுறதுக்காக, தூங்குறதுக்காக சோத்திர ஆண்டவரே. திரும்பி அடுத்த நாள் நான் கேட்ட எல்லாத்துக்கும் நீங்க ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தந்ததுக்காக நன்றி. திரும்பி நாளைக்கு காலைல ஏஞ்சி அதே லிஸ்ட் தான். ஒரு மனுஷன், தேவ மனுஷன் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாருங்க. என் தேவையை சொல்லி சொல்லி, என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான், என் எண்ணத்தை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான், என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன்,
என் தேவையே நீங்க தான். பாடுங்கம்மா. என் எண்ணத்தை சொல்லி சொல்லி என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான் ஆண்டவரே. இப்படி யாராவது ஜெபிக்கிறோமா? நம்ம உண்மையா மனசார சொல்லுங்க, எனக்கு நீங்க தான்ப்பா வேணும், வேற எதுவுமே வேண்டான்னு உங்களால ஜெபிக்க முடியுதா? உன்னுடைய ஜெபம், நீ பேரெடுத்த வார்த்தைகள் உன்னுடைய உறவின் அளவை கணிக்கும். The words which you use in your prayer defines your relationship with God. நீ உன்னுடைய ஜெபத்துல என்னெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு வேற 2 பேர் ஒருத்தன் இருந்தாலே தாங்க முடியாது, இது வேற 2 வேற நிக்குது. ஆண்டவரே, குறித்த நேரத்தில் முடித்தால் தான் நாங்கள் நீதிமான் கையிலே செய்யப்பட்ட கிருபை பிரியாணி கடையில் பிரியாணி வாங்க இயலும். இப்படி நினைச்சிருக்கீங்களா? அதுவும் அடுத்த வரி பாருங்க. என் எண்ணத்தை சொல்லி சொல்லி, அதாவது நம்ம எண்ணத்தை சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். நம்ம எண்ணத்தை சொல்லி நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? நிறைவேற்றுங்க ஆண்டவரே. கண்டிப்பா செய்யணும். அது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றது. மார்ச் 8 எங்க அக்கா பிறந்த நாள், அதுக்குள்ள இது நடந்துடணும். மார்ச் 21, மார்ச் 8 போயிடுச்சுன்னா திரும்பி எங்க ஜெபம் எப்படி போயிடுது? இப்போ 21 என் பொண்ணுக்கு பிறந்த நாள், அப்போ செய்துருங்க ஆண்டவரே. இப்படி சொல்லிட்டு இருக்கிறோமா? பாடுங்களேன். இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் தெய்வத்தோடு கூட இருக்கிற அந்த உறவை வெளிப்படுத்தும். ஐ டோன்ட் வாண்ட் டு உங்களை வந்து காயப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ வரல. ஏன்னா இது ஜெபத்தின் சீசன். இது ஜெபத்தின் சீசன். ஒரு இயக்கம் துவக்கப்பட போகிறது. ஒரு இயக்கம் தீப்பொறியாய் துவக்கப்பட போகிறது. அது பற்றி எரிய போகிறது. தேசம் முழுவதும் தனிநபர் மூலமாய் புறப்பட போகிறது. ஆமென். என் சபை ஜெபிக்கிற சபையாய் மாற போகிறது. அதனால இந்த கரைகள் குறைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? எடுக்க போகிறோம். இன்னைக்கு சூஸ் யுவர் பிளேஸ். இதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆதாம் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? அவனுக்கென்று ஒரு இடம் இருந்தது. தேவ சந்நிதி என்கிற தோட்டத்திலே ஒரு இடம். தோட்டம் பெருசா இருந்துச்சு. ஆனா அந்த தோட்டத்திலே அவருடைய சந்நிதி என்று ஒரு இடம் இருந்தது. எஸ், அந்த சந்நிதியிலே கர்த்தர் வர ஒரு நேரம் இருந்தது. Choose your place today. How to pray ஆண்டவர் சொல்லி கொடுத்தார்ல. உன் அறை வீட்டுக்குள்ளே போய் நீ கதவை பூட்டு. ஆமென். யாரெல்லாம் தனிமையில ஜெபிச்சாங்களோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாருங்க. ஆபிரகாமுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். சோதோமையும் குமாராவையும் அவன் ஜெபிக்கும் வரை அழிக்க போகல. சோதோமையும் குமாரை அழிச்சார், உண்மைதானா? இல்லைன்னு சொல்ல. பட் he stayed till Abraham prayed. உண்மைதானே? அவன் கூட பேசுறாருயா. அவ்வளோ பிஸியா வந்தாரு. அவனை காலி பண்ணோன்னு வந்து யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலி பண்ணோன்னு வந்துட்டாங்கன்னா குறுக்க வேற எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த காலி பண்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த மைண்ட் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா கோபம் இறங்கிடும்ல. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. காலி பண்ணோன்னு வந்துட்டாரு. ஆனா ஆபிரகாம் ஜெபம் பண்றான். He prayed. The prayer has power. என்னுடைய பேர் வந்து சாரா. டேவிட் அண்ணன் வந்து இந்த இடத்த எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க வந்து இங்கே கம்ப்ளீட்டாக, அதாவது லேடிஸ் ஐட்டம் A to Z வரையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்கெல்லாம் பண்ணின ஆல்பம் தான் இது. ஸோ ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே இது வந்து 3 வருஷம் படிக்கக்கூடிய அந்த கோர்ஸை வெரி ஷார்ட் டைமில் எல்லாமே அது ஒன்று கூட பாக்கி இல்லாமல் இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. அதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இது முடிக்கும் பொழுதே வெளியே இருந்து அநேகருக்கு துணி வாங்கி தச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த மகிழ்வித்து மகிழ் அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் ஜெசிகா அவர்களுக்கும் நான் வந்து கடவுளுடைய சார்பில் நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். இதை அவங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸாக அமைஞ்சதை நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்.